சாப்பிடு நட்சத்திரா, சாப்பிடு. நான் தான் சாப்பிட்டுட்டேன்ல, நீ சாப்பிடு சரி. ஆஹா, ஒரு வாய் சாப்பிட்டா உன் வயிறு எப்படி நிறைய நட்சத்திரா? உன் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். என்ன சொல்றீங்க மாமா? சாப்பிடு சாப்பிடு நட்சத்திரா. எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, முடிஞ்சு போச்சு. இன்னொரு 6 மாசத்துல நீ பாட்டி ஆயிடுவ. சித்தி என்ன போலற? சித்தி எதுக்குமா என்கிட்ட கத்துற? 2 பேரையும் ஒரே ரூம்ல படுக்க வச்சா என்ன நடக்கும்? இப்படிதான் நடக்கும். இளமைங்கிறது மார்கழியில சுத்த திருநாய் மாதிரிமா. சிக்கன் துண்டு கண்ணுல பட்டா சும்மா விடுமா? இழுத்து உடனே அது வாய்க்குள்ள போட்டுக்கும். நம்ம நட்சத்திரா சிக்கன் துண்டுனா அந்த செரி இருக்கானே, அவன் திருநாய் மாதிரி. இன்னொரு 6 மாசத்துல செத்து போன அந்த கேபி நம்ம நட்சத்திரா வயித்துல இருந்து வெளியே வந்துருவாமா. இதுதான் நடந்துச்சு மம்மி. அப்படிப்பட்ட ஃபுட்ட சாப்பிட்டா வாந்தி இல்ல, எனக்கெல்லாம் வயித்துல இருக்கிற குடலே வெளியே வந்துரும். சாரி பேபி, தேவையில்லாம நான் அவசரப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன். சாரி. பலமா அடிபட்டுச்சா? இது இந்த சித்தி உசுப்பத்தினதுனாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு. நானும் முன்ன பின்ன யோசிக்காம உன்னை வந்து அடிச்சிட்டேன். வலிக்குதா பேபி? சரி விடுங்க மம்மி. நீங்க எனக்கு கொடுத்தத நான் மருதாணி பாட்டிக்கு திரும்ப கொடுத்தா எல்லாம் சரியாயிடும்ல. நீங்க தள்ளுங்க மம்மி. ஏம்மா, என்னடி நீ? என்ன மாமா இவ்ளோ அன்பா கூப்பிடுறீங்க? நான் கத்துறது கூப்பிடுற கேக்குதா? அப்படி கத்துறது உனக்கு அன்பா தெரியுதா? நீலாம் கொஞ்சம் கூட அறிவியல் அதுக்கு தையத்தக்கா தெரியுமா? தேங்க்யூ மிஸ்டர் வளர்ந்து கெட்டவரே. இவள என்ன பண்றது? எதுக்கு 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 இப்ப தேங்க்ஸ் சொல்ற? நான் இங்க உன்னை கத்திக்கிட்டு இருக்கேன், உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியலையா? திட்டுறீங்களா? அப்ப எனக்கு மட்டும் ஏன்? நீங்க என்கிட்ட அன்பா பேசுற மாதிரியும் பாராட்டுற மாதிரியும் கேக்குதே மாமா. ஏதாவது ஒரு கதை சொல்றது. உனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, உனக்கு அறிவு ஞானம் மட்டும் இல்ல, மூளையிலயும் எதுவுமே இல்ல. பார்த்தாலே அப்படியே எனக்கு கொல்லணும் போல இருக்கு. அப்புறம் எதுக்கு லேட் பண்றீங்க மாமா? கொன்னுடுங்க மாமா, கொன்னுடுங்க 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 மாமா, கொன்னுடுங்க. என்ன பண்ணிட்டு பின்னாடி போ, கொல்லுங்க. நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டனோ அது எல்லாத்தையுமே நீ விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்க. நானா பேச சொன்ன வளர்ந்து கெட்டவரே? நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க. ஷட் அப் ஷட் அப். நான் எதுக்காக கூப்பிட்டேனா? என்னது 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 இது? மாமா நம்ம கல்யாண போட்டோ தான். இதுக்கு முன்னாடியே நான் சொன்னல மாமா, ஹால்ல இருக்க கூடாதுன்னு வெளியே தூக்கி எறிஞ்சேன். அது எதுக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்க? அதாவது நம்ம புருஷன் பொண்டாட்டி ஆச்சே மாமா, இந்த போட்டோ இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நான் தான் மாட்டினேன். ஏய் பூமி, பந்தயத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க மாமா. இந்த போட்டோ இங்க தான் இருக்க போகுது. தேங்க்யூ வளர்ந்து கெட்டவரே. பாய். இந்த மாயக்காரிகிட்ட பந்தயத்தெல்லாம் கட்டவே கூடாது.
ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணே நமோஸ்ததே. என் புருஷன் பேர்ல அர்ச்சனை பண்ணணும் புரோகிதரே. சரிங்கம்மா. உங்க புருஷன் பேரு கோத்திரம் சொல்லுங்கம்மா. அவரோட பேரு கிருஷ்ண பிரசாத். கிருஷ்ண பிரசாத் நாமதேயஸ்ய. சாரதா. சாரதா நாமதேயஸ்ய. ககன். ககன் நாமதேயஸ்ய. பூர்ணிமா. பூர்ணிமா நாமதேயஸ்ய. பாரத்வாஜ் கோத்திரம். भारद्वाज गोत्राणां सग कुटुंबानां क्षेम धैर्य वीर्य विद्यबल आयुल आरोग्य ऐश्वर्याणां अभिवृद्ध्यर्थम ओम दुर्गायै नमः. ओम ஏமா பாக்கறதுக்கு பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க? ஒரு சடங்கை இப்படிதான் வந்து அவமானப்படுத்துவாங்களா? தாம்பூலம் கொடுக்கும்போது இப்படிதான் தூக்கி போடுவாங்களா? தாம்பூலத்தை யாருக்கு கொடுப்பாங்கம்மா? சுமங்கலிக்கு. ஆம், சுமங்கலினா என்ன அர்த்தம்? என்னம்மா இப்படி கேக்குற? அது கூட உனக்கு தெரியாது? புருஷன் இருக்கிற பொண்டாட்டி. கரெக்ட். இந்த அம்மாவுக்கு புருஷனே இல்ல. இத பாக்கும்போதே தெரியுது. எழவு வீட்டு தீட்டு இன்னும் போகல. கலர் கலர் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்க. கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லையாம்மா உனக்கு? அவங்க சொல்றது கரெக்ட். வெள்ளை புடவை கட்ட வேண்டிய இடத்துல கலர்ஃபுல்லான புடவை, இதோ நெத்தியில குங்குமம். ரொம்ப நல்லா இருக்கு சாரதா. இத பாக்குற யாரா இருந்தாலும் உன்னை சுமங்கலின்னு தான் நினைப்பாங்க. நேத்து வரைக்கும் ஏன் புருஷன் சொல்லிக்கிட்டு பெருசா உரிமை கொண்டாடிக்கிட்டு கேபி மேல அன்பு மழை பொழிஞ்ச. இப்போ கேபி போயிட்டாங்கிற கவலை உன் முகத்துல கொஞ்சம் கூட தெரியவே இல்லையே. இந்த கலர் புடவை சுமங்கலி வேஷத்தை எதுக்கு போட்டிருக்கன்னு, கேபி போய் சேர்ந்த கவலை உன் முகத்துல ஏன் இல்லன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. இவ்ளோ நாளா இந்த உலகத்துக்கு புருஷனா காட்டணுங்கிறதுக்காக கேபிங்கிற ஒரு ஆளை ஜஸ்ட் ஒரு துரும்பு மாதிரி நீ யூஸ் பண்ணிட்டு இருந்த. ஆக்சுவலி கேபியை தவிர உனக்கு வேற யாரும் இருக்காங்கல்ல? அப்பர்வா